தாவேகா தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்றைக்கு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க. விஜய் வேறொரு நடிகை கூட தொடர்பில் இருந்ததுனால விவகாரத்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையில கருத்து வேறுபாடு, ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி பல செய்திகள் சோஷியல் மீடியாக்களில் நிறைய டைம்ஸ் உலா வந்துட்டு இருந்தாலுமே கூட அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சங்கீதா அவர்கள் விவகாரத்து கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணதன் மூலமாக அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விரிசல் உலகத்துக்கு தெரிய வந்துருச்சு. தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நடிகர்களில் ஒருத்தனான விஜய் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி இப்போ வரைக்கும் அது வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அரசியலில் முழு நேரமாக இறங்க போகிறதுனால சினிமாவை விட்டு கம்ப்ளீட்டாக விலகிறேன் அப்படின்றதையும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதற்கிடையில் விஜய்க்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட ஒரு நடிகை கூட விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு பேசுகிறது அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி மனித தாக்குதல் அப்படின்றது அநாகரிகம் அப்படின்னாலுமே கூட அதை முன்னெடுத்து தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியலே நடக்குது அப்படின்றதுனால விஜயை தாக்கி விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய பல மூத்த அரசியல்வாதிகள் கூட அந்த குறிப்பிட்ட நடிகையின் பேரை சொல்லி பேசுகிறது, அப்புறம் அந்த நடிகை சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறமா இல்லை அது தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டுமே தான் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காங்களே தவிர பெரும்பாலான அரசியல் நேர்காணல்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அவரோட குடும்பத்தை பார்க்குறதுக்கே முடிய மாட்டேங்குது, இதில் நாட்டை பார்க்குறேன்னு கிளம்பி வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அநாகரிகமாக பேசி, அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நடிகையின் பேரை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அநாகரிகமான முறையில் சில வார்த்தைகளை உபயோகித்து விஜய் விமர்சனம் பண்ணுறதுலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா இந்த மாதிரியான ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது உண்மையாகவே அவங்களுடைய குடும்ப பிரச்சனை மட்டும்தானா அல்லது இதில் அரசியல் கட்சிகளின் தலையீடு இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் சமீபத்தில் தான் அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தாலுமே கூட அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு அந்த கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வர்றது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவங்களுக்குன்னு இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இதற்கு மத்தியில் விஜயின் மனைவி சங்கீதா இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை எடுத்து வச்சு விவகாரத்து கோரி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறது உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சங்கீதா அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதை அறிந்தேன். அந்த உறவை விட்டுவிடுவதாக விஜய் அந்த நேரத்தில் உறுதி கொடுத்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே உறவில் நீடித்தார். விஜயும் அந்த நடிகையும் வெளிநாடுகளுக்கு பலமுறை ஒன்றாக பயணம் செய்தனர். அந்த புகைப்படங்களை அந்த நடிகை தனது சோஷியல் மீடியாவில் பலமுறை பதிவிட்டார். விஜய் அதற்கு எதிர்ப்போ ஆமோதிப்போ தெரிவிக்கவே இல்லை. என்னை மனரீதியாக புண்படுத்தி வீட்டிலேயே தனிமைப்படுத்தினார். இந்த விவகாரத்தை கவுன்சிலிங் மூலம் தீர்த்துவிட முடியும் என நம்பினேன். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு முடிவை எடுப்பதை ஒத்திவைத்தேன். விஜயின் அந்த திருமணத்தை மீறிய உறவு தொடர்ந்தது எங்களின் திருமண பந்தத்தின் மீதான நம்பிக்கையை குலைத்தது. செப்டம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரை கவுன்சிலிங் மூலமாக இந்த விவகாரத்தை பேசி தீர்வு காண நினைத்தோம். ஆனால் எந்த பேச்சுவார்த்தையிலும் தீர்வு எட்டப்படாமல் போகவே விஜய் தான் என்னை நீதிமன்றம் நோக்கி தள்ளியுள்ளார். மன உளைச்சலையும் அவமதிப்பையும் கொடுக்கும் இந்த திருமண பந்தத்தில் இனியும் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையாகவே நடந்தது என்ன, அந்த குறிப்பிட்ட நடிகை கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய உறவு என்ன, இந்த திருமண உறவு விவகாரத்தில் முடியறதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அடுத்தடுத்த வெற்றி படங்கள் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான நடிகராக உயர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமேக் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அவருடைய கரியரையே புரட்டி போடுது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையுது. அந்த திரைப்படத்தில் தான் அந்த குறிப்பிட்ட நடிகை கூட விஜய் அவர்கள் முதல் முறையாக சேர்ந்து நடிக்கிறாரு. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறும். ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜோடியாக அவங்க ரெண்டு பேரும் மாறிட்டாங்க. ஸோ ஹிட்டான பேர் இருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறது அப்படின்றது வாடிக்கை தான் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து படங்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்லேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி கிசுக்க ஆரம்பிக்கிறாங்க பத்திரிகைகள் எல்லாருமே. ஸோ ரெண்டு பேரும் தனியாக பண்ணை வீட்டில் தங்குறாங்க அல்லது அடிக்கடி வெளியூருக்கு டூர் போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த டைம்லேயே சோஷியல் மீடியா இல்லாத டைம்லேயே பத்திரிகைகள் நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் நடிக்கிறதே நிறுத்திக்கிறாங்க. அது மட்டும் தாண்டி அவங்களுக்கு நடுவில் இருந்த நட்பு கூட என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா எங்கேயும் பெருசாக மீட் பண்ணிக்கல, எங்கேயும் ரெண்டு பேரும் வெளில ஒன்றா இருந்த மாதிரி பார்த்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே அவ்வளோதான், ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாகவே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு மட்டும்தான் இருந்துச்சா அல்லது நட்பை மீறிய உறவு இருந்துச்சா அப்படின்றதுலாம் இரண்டாவது பட்சம். ஆனால் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு முடிவு எடுத்து இதுக்கப்புறம் விலகி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் அடுத்த ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வரிசையாக படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போவே லைட்டாக புகைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு மத்தியில் இருந்த நட்பு அதுக்கப்புறமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் பெருசாக ரெண்டு பேரும் அதை வெளியில் காமிச்சிக்கல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்த மாதிரி 2021 டைமில் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இன்னும் நட்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டு பேரும் இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ ரகசியமாக வெளில சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது.
ஸோ அவங்க அப்போவே வந்து தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள்கிட்ட போயிட்டு இதை ஏன் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது வேணாம், நமக்குன்னு குழந்தைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி வானலாம் பண்ணியிருப்பாங்க போல். லெட்டர்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா அந்த உறவை நான் தொடர மாட்டேன், இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சத்தியம்லாம் கூட பண்ணியிருக்காரு. இதையுமே சங்கீதா வந்து மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் அந்த நடிகையுடனான அந்த பழக்கத்தை வந்து நிறுத்தவே இல்லை. அது ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ரசிகர்களும் வந்து இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட, ஏன்னா ஒரு ஹிட்டான பேராக இருந்திருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்து இவங்களை வச்சு அடிக்கடி போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுறதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே தான் இருந்துட்டு இருந்திருக்கு ஒரு பக்கம். இவங்க 2 பேர் திரும்ப எப்போ சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருந்திருக்கு. இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நட்பு ஒரு பக்கம் அப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருந்தாலும் கூட சங்கீதா விஜய் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடும் நாளுக்கு நாள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு நெருங்கிய தரப்பினர் ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும் போது அங்கே நடந்ததான் சில விஷயங்கள் நமக்கு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே கையை மீறி போகிற மாதிரி போகும்போது ஒரு லாயர் ஒருத்தர் அன்அஃபிஷியலாக வச்சு விஜய் சங்கீதா அவங்க 2 பேருக்கும் இடையில் பேசியிருக்காங்க. எந்தவித பேச்சுவார்த்தையுமே ஒரு சுமூகமான முடிவை எட்டாத நிலையில் விஜய் அவர்கள் தன்னுடைய போக்குக்கு இருந்த மாதிரி சொல்கிறாங்க. சங்கீதா அவர்கள் இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் தலையிட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது, இது என்னோட தொழில், என்னோட பர்சனல்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக நீ என்னை விட்டு போகவும் முடியாது, இதுக்கப்புறம் நீ வந்து என் கூட சேராது, நீ தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கணும், அதாவது நீ இப்போ என்னுடைய மனைவி தான், ஆனால் இந்த வீட்டில் நீ நானும் சேர்ந்து இருக்க போகிறதில்ல, இந்த வீட்டில் நீ பாட்டுக்கு நீ தனியாக இருக்கப்போ நான் பாட்டுக்கு நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் போல். இதுக்கிடையில் 2 பேருக்குமே வந்து நல்லா வளர்ந்த பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு அவங்களும் இது உள்ள தலையிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் என்னதான் மனைவி கூட சண்டை, கருத்து வேறுபாடு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட தன்னுடைய பொண்ணு பையன் விஷயத்தில் அவர் என்றைக்கும் இறங்கியே போனது இல்லையாமா. தன்னுடைய பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இல்லை இதான் போயிட்டு இருக்குது, இதான் பண்ணிகிட்டு இருக்கான், அம்மா புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பசங்களுக்குமே புரிஞ்சிருக்கு, அப்பா பக்கம் ஏதோ தப்பு இருக்குது, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா பக்கம் சப்போர்ட்டிவாக நின்றுருக்காங்க. அவங்க வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு நிறைய மன உளைச்சல், துன்பம், கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட தன்னுடைய பசங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுடைய அந்த பிம்பத்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுறக்கூடாது, ஏன்னா அவர் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கார் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பசங்களும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இது இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்றதுனால சங்கீதா அவர்கள் அந்த விவகாரத்து மனுவில் குறிப்பிட்டிருந்தது போல் ஆகஸ்ட் 2024 அந்த டைமில் வந்து விஜய் அவர்கள்கிட்ட உறவினர்கள், நெருங்கியவர்கள் எல்லாருமே போய் பேசி 2 பேருக்கும் இடையில் ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுவும் அன்அஃபிஷியலாக தான் நடக்குது. பிப்ரவரி 2025 வரைக்கும் கண்டினியூ ஆன அந்த கவுன்சிலிங் மூலமாக எந்த சுமூகமான தீர்வும் கிடைக்கவே இல்லை. மனுவில் சங்கீதா சொல்லியிருந்த மாதிரி அவங்களும் இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு பசங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவோ இறங்கி போயெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் சைட்லேருந்து அவர் விட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கும்போதே கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமானதுனால சங்கீதா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஃபாரின் போயிடுறாங்க. ஃபாரின் போயிட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திருமண உறவு அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பேப்பர் அளவில் யாரும் இருந்துகிட்டு இருக்குது. அது விவகாரத்துன்னு ஒன்று பண்ணால் தான் அட்லீஸ்ட் அவங்க அடுத்த லைஃபையாவது பார்க்க முடியும். ஆனால் விஜய் அதுக்கும் இறங்கி வரதுக்கு தயாராகவே இல்லையாமா. சங்கீதாவும் தெரிஞ்சவங்கள, நெருங்கினவங்களை வச்சு எவ்வளோ பேசி பார்த்துருக்காங்க. அவர் ஆனால் இறங்கி வரதுக்கு தயாராகவே இல்லை. இதற்கிடையில் அந்த குறிப்பிட்ட நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்களோட நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. தன்னுடைய மனைவி தன்னை பிரிஞ்சு போன காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக, பழி வாங்கிறதுக்காகவே அப்போ தான் நடித்த ஒரு முக்கியமான திரைப்படத்தில் தனக்கு கதாநாயகியாக அந்த குறிப்பிட்ட நடிகையை இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா விஜய் கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாரு. ஸோ அந்த டைமில் ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, பரவாயில்ல இவங்க 2 பேர் சேர்ந்து திரும்ப நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி. பட் அந்த பக்கம் சங்கீதாவை பழி வாங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றது அவரை தெரிஞ்சவங்களுக்கும் அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க 2 பேர் சேர்ந்து இவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு நடித்தது மட்டும் இல்லாமல் சில ரொம்ப நெருக்கமான காட்சிகளும் இருக்குது. விஜய் அவர்கள் நெருக்கமான காட்சிகள் பெருசாக வைக்க மாட்டார், அதுவும் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய திரைப்படங்களில். ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருக்கமான காட்சி இவங்களுக்கு இடையில் உண்மையாகவே இந்த படத்தில் நடிக்கிறத தாண்டி ஏதோ பந்தம் இருக்கோ அப்படின்னு ஃபேன்ஸையுமே கொஞ்சம் லைட்டாக யோசிக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறது, அந்த குறிப்பிட்ட நடிகை வந்து விஜய் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பதிவிடுறது, அவருக்கு ஸ்பெஷலாக பர்த்டே விஷ் பண்ணுறது, அல்லது இவங்க எங்கே போனாலும் இவங்களை 2 பேரையுமே மீன் பண்ணுற மாதிரி பொது மேடைகளில் பேசுகிறது, அதுக்கு த்ரிஷாவும் வெக்கப்படுறது, யாராவது அவங்களை குறிப்பிட்டு பப்ளிக்கில் அரசியல் ரீதியாக பேசினாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக கடந்து போகிறது, ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. வெளியிருந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கே ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருது இவங்க 2 பேருக்கு இடையில் எதுவும் ஒன்று இருக்க தான் போல அப்படின்ட்டு. ஸோ இப்படி இலைமறை காயாகவே இருந்துட்டு இருந்த விஷயம் தான் இப்போ மொத்தமாக வெளில வந்திருக்கு. அவரை குறிப்பிட்டு பேசக்கூடியவங்க எல்லாருமே அவருடைய அந்த திருமண உறவை தான் வந்து மீன் பண்ணி பேசுகிறாங்க. அவருக்கு அவருடைய குடும்பத்தையே பார்த்துக்க முடியலன்ட்டு இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே சங்கீதா கூட அவருக்கு ஒத்து போனாலுமே கூட இந்த வீட்டில் நீ தனியாக நான் தனியாவது இருந்துக்கலாம், நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஆனால் அதை அவங்க கேட்காம தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் தான் சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை அப்படின்ற கடுப்பில் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததையுமே ஸ்டாப் பண்ணிட்டாராமா. அதை ஸ்டாப் பண்ணவும் தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சங்கீதா இன்றைக்கி போயிட்டு ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க.
இலைமறைக்காயாக இருந்த விஷயம் இப்போ கம்ப்ளீட்டாக வெளில வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நெருங்கி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொடுத்த அஃபிஷியல் சோர்சஸ் தான். பட் எல்லாமே நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்றதுனால இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய எந்த தகவலையும் நம்ம இதுதான் அப்படின்னு 100% கன்ஃபார்மாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்திருக்கு அப்படின்றது இப்போதைக்கு நம்ம தெரிய வந்திருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். சங்கீதா அவர்கள் விவகாரத்து கோரி அந்த குடும்ப நல நீதிமன்றத்தை போய் நாடி இன்றைக்கி அது சோஷியல் மீடியாலலாம் பெரிய விஷயமா வந்துருச்சு. இதற்கு விஜய் அவர்களுடைய தரப்பில் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு, அவர் சைட்லேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு, அது அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகள் இவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு அவரை வீழ்த்துறதுக்காக குடும்பத்தை நாடி குடும்பத்தை வச்சு கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு வேறு விதமாக சொல்ல போகிறாரா, என்ன விஷயம் அப்படின்றதுலாம் வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் விஜய் தரப்புலேருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது கண்டிப்பாக டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படும். இது மக்கள் மத்தியில், முக்கியமாக அவருடைய பெண் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நெகட்டிவான இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது இந்த வரக்கூடிய தேர்தலில் அவருடைய கட்சிக்கான அந்த வாக்கு வங்கியை சரிக்குமா, இல்லை அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.